தஞ்சை அண்ணா சாலையில் நியூஸ் 7 தமிழ் அன்பு பாலம், ஜோதி அறக்கட்டளை மற்றும் மாநகர போக்குவரத்து காவல்துறை இணைந்து ஹெல்மெட் அணிந்து வந்த வாகன ஓட்டிகளுக்கு இளநீர் வழங்கியது. இதுகுறித்து நமது செய்தியாளர் சரவணன் மேற்கொண்ட கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். தஞ்சை அண்ணா சாலை அருகே ஜோதி அறக்கட்டளை மற்றும் நியூஸ் 7 தமிழ் அன்பு பாலம் சார்பில் இந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் செல்பவர்களுக்கு கோடை காலத்தை முன்னிட்டு அவர்களை ஊக்குவிக்கும் விதமாக இன்றைய தினம் இளநீர் வழங்கப்பட்டு வருகிறது. இது குறித்து தெரிவிப்பதற்கு தஞ்சை ஜோதி அறக்கட்டளையின் செயலாளர் பிரபு ராஜ்குமார் நம்ம இடையே இருக்கிற அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம். இப்போ கோடை காலம் தொடங்கினதை ஒட்டி இந்த இருசக்கர வாகனத்தில் வரவங்களுக்கு எதற்காக இந்த இளநீர் கொடுக்குறீங்க? என்ன மாதிரியான நிகழ்ச்சிகள்? சார், நம்ம நியூஸ் 7 தமிழ் அன்பு பாலம் மற்றும் ஜோதி அறக்கட்டளை மற்றும் தஞ்சாவூர் நகர போக்குவரத்து காவல்துறையுடைய இடத்தில் கடந்த 6 வருடங்களுக்கு மேலாக பல்வேறு சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நம்ம நடத்திட்டு வரோம். குறிப்பாக இருசக்கர வாகனத்தில் செல்பவர்கள் தலைக்கவசம் அணிய வேண்டும் என்பதை வலியுறுத்தி பல்வேறு ஹெல்மெட் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்திட்டு வந்திருக்கோம். அதன் தொடர்ச்சியாக இன்று தஞ்சை பழைய பேருந்து நிலையம் அண்ணா சிலை அருகே நடைபெற்ற இந்த நிகழ்வில் இந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் தலைக்கவசம் அணிந்து சென்றவர்களை தடுத்து நிறுத்தி அவர்களுக்கு தலைக்கவசம் அணிவதன் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தியதுடன் பல்வேறு சாலை பாதுகாப்பு விதிகளையும் அவர்களுக்கு எடுத்து கூறினோம். மேலும் கோடை துவங்கிய நிலையில் தற்போது தஞ்சை மாநகரம் முழுவதும் வெயில் சுட்டெடுத்து வருகிறது. இந்த நிலையில் கோடை காலமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டெண்டர் கோகோனட் சாப்பிடணும், பைக்ல போனீங்கன்னா கண்டிப்பா ஹெல்மெட் போடணும் அப்படிங்கிற ஒரு நூதன தலைப்புல இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்தியிருந்தோம். இதுல இந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் தலைக்கவசம் சென்றவர்களை தடுத்து நிறுத்தி அவர்களுக்கு இன்று இளநீர் விலையில்லாமல் வழங்கி அவர்கள் இன்னைக்கு ஊக்கப்படுத்திருந்தோம். தொடர்ந்து இது போன்ற சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து இங்க நடைபெறும் அப்படிங்கிறது தஞ்சை போக்குவரத்து நகர போக்குவரத்து ஒழுங்குத்துறை ஆய்வாளர் தெரிவிச்சிருக்கிறாரு. தஞ்சை மாநகரத்தில் தற்போது 70%க்கும் மேற்பட்டவர்கள் தலைக்கவசம் அணிந்து இருசக்கர வாகனத்தில் செல்றாங்க. இது 100% வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் தொடர்ந்து நம்ம விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரோம். சமூக பொறுப்புடைய விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் நியூஸ் 7 தமிழ் அன்பு பாலம் மூலம் ஜோதி அறக்கட்டளை சார்பில் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும். விபத்தில்லாத தஞ்சையை உருவாக்குவதற்காக தஞ்சை ஜோதி அறக்கட்டளை, நியூஸ் 7 தமிழ் அன்பு பாலம் மற்றும் மாநகர போக்குவரத்து காவல்துறை இணைந்து இன்றைய தினம் இருசக்கர வாகனத்தில் ஹெல்மெட் அணிந்து வந்தவர்களுக்கு அவர்களை பாராட்டும் விதமாக கோடைகாலம் தொடங்கியதையொட்டி அவர்களுக்காக இளநீர் வழங்குவது. தொடர்ந்து இது போன்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் ஜோதி அறக்கட்டளை சார்பில் தஞ்சை நியூஸ் 7 தமிழ் அன்பு பாலம் சார்பிலும் நடத்தப்படும் என பிரபு ராஜ்குமார் தெரிவித்தார். தஞ்சையில் இருந்து ஒளிப்பதிவாளர் கார்த்திகுடன், சரவணகுமார், நியூஸ் 7.